Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியா வாயில வச்சதுமே அப்படியே கரஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோம். வெறும் பூசணிக்காய் இருந்ததுனா போதும், காசி அல்வா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில வீட்லயே நல்ல டேஸ்டியா ஃப்ரெஷ்ஷா செய்யலாம். வாங்க காசி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துர்க்கேன். ரொம்ப பெருசெல்லாம் இல்ல, கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிற பூசணிக்காய் பார்த்து தான் நான் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த பூசணிக்காய் வந்து மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா பூசணிக்காயும் நான் எடுக்கல. இப்போ கொஞ்சம் பூசணிக்காவை மோர் குழம்புக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். முக்கால் பாகத்துக்கு எடுத்து தோலெல்லாம் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு விதையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம துருவிக்கலாம். காய் துருவதை யூஸ் பண்ணி நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த எல்லா பூசணிக்காவையும் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு துணியை போட்டுக்கலாம். காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நம்ம துருவி வச்சிருக்கிற பூசணிக்காவை இந்த துணியில் சேர்த்துக்கலாம். துணியை நல்லா மூட்டையாக இந்த மாதிரி கட்டிட்டு இப்போ இந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியை நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்காக தான் துணியில் போட்டு நம்ம பிழிகிறோம். கையிலலாம் நம்ம பிழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும். நமக்கு இந்த பூசணிக்காய் தண்ணியே தேவைப்படும், ஆனால் இந்த அளவுக்கு தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி துணியில் போட்டு பூசணிக்காவை நல்லா தண்ணி ஃபுல்லாக இழுக்கிற அளவுக்கு நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் இதில் பூசணிக்காயில் தண்ணி இருக்குது அதிகமாக, போதும் ஓரளவுக்கு நம்ம பிழிஞ்சா போதும். இந்த அளவுக்கு ஒரு முக்கால் பாகம் நம்ம தண்ணி பூசணிக்காயிலேருந்து பிழிஞ்சு எடுத்தால் போதும். பூசணிக்காயில் இருக்கிற எல்லா தண்ணியோடு சேர்த்து நம்ம குக் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். இன்னமும் பூசணிக்காயில் தண்ணி இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு எடுத்தால் போதும். நீங்கள் எவ்வளோ பெரிய பூசணிக்காவை எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் துருவி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக சக்கரை அளந்து எடுத்துக்க முடியும். இப்போ நான் எடுத்துருக்கிற பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு நிறைய ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அல்வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கக்கூடாது பாத்திரம், அதனால் நல்லா அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். பூசணிக்காவை சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது 5 நிமிஷமாவது நல்லா வதக்கணும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் பூசணிக்காவை நல்லா வதக்குனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். பூசணிக்காவிலிருந்து பிழிஞ்சு வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இன்னும் பூசணிக்காய் தண்ணி இன்னும் இருக்குது. அதனால தான் பூசணிக்காய் துருவன உடனே அப்படியே சேர்க்காம நம்ம தண்ணி பிழிஞ்சிட்டு சேர்க்குறோம். ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா குக் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகிடும். 1 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது குக் பண்ணணும். அப்போ தான் பூசணிக்காய் நல்லா வெந்து வரும். சேர்த்துருக்கிற தண்ணியை நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். தண்ணியை பாருங்கள், சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் எடுத்த அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரையை அளந்து சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அரை கப் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அல்வாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா குக் ஆகி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கலருக்காக நான் இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் வேணா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அல்வா நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நான் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன்.
அல்வாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெய் சேர்த்து செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா வந்து நல்லா கெட்டியாகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு குட்டி பேன் வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா இப்போ அல்வாலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கிற நெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நான் வந்து அல்வாக்கு இப்போ 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் முந்திரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா சேர்த்துருந்த நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ இலக்கமாக இருந்துச்சு அல்வா. இப்போ பாருங்கள் குக் பண்ண நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியான அல்வா ரெடி ஆகிடுச்சு. பூசணிக்காவும் சர்க்கரையும் நெய்யும் இருந்தால் போதும், நல்லா டேஸ்டியாக நம்ம காசி அல்வா ரெடி பண்ணிடலாம். வீட்லேயே செய்யலாம், ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. நிறைய பேர் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து கஷ்டம் நினச்சிட்டு நம்ம ட்ரை பண்ணாமலே இருப்போம் வீட்டில். அந்த வகையில் இந்த காசி அல்வாவும் ஒன்று தான், ரொம்ப ஈஸி செய்யறது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம், ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் காசி அல்வா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.